கடந்த ஜூலை மாதத்தில் கேரள மாநிலம் வயநாட்டில் பெய்த கனமழை காரணமாக அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பலர் தங்களின் குடும்பங்களையும் இழந்திருக்கின்றனர். நிலச்சரிவில் சிக்கி மொத்த குடும்பத்தையும் இழந்த ஸ்ருதி என்ற பெண் தற்போது தன் வருங்கால கணவரையும் இழந்துள்ளது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. ஸ்ருதி என்ற பெண் வயநாடு நிலச்சரிவில் தனது பெற்றோர் சிவண்ணா, சபிதா மற்றும் தங்கை ஸ்ரேயா என தனது மொத்த குடும்ப உறுப்பினர்கள் 9 பேரை இழந்துள்ளார். புதிதாக கட்டப்பட்ட வீடு, திருமணத்துக்காக பெற்றோர் சேர்த்து வைத்த ரூபாய் 4 லட்சம் பணம், 15 சவரன் நகை ஆகியவையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. நிலச்சரிவின் போது உறவினர் வீட்டில் ஸ்ருதி தங்கி இருந்ததால் இவர் உயிர் பிழைத்துள்ளார். வரும் டிசம்பர் மாதம் அவருக்கு திருமணம் நடக்க திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் குடும்பத்தை மொத்தமாக நிலச்சரிவுக்கு பறிகொடுத்த பின்னர் அவருக்கு ஆதரவாக இருந்தது அவரின் வருங்கால கணவர் ஜென்சன் மட்டும்தான். டிசம்பரில் நடக்கவிருந்த திருமணத்திற்காக ஏற்பாடுகள் தற்போது நடந்து வந்தன. திருமண ஏற்பாட்டிற்காக ஸ்ருதி, ஜென்சன் மற்றும் அவரின் குடும்பத்தினர் காரில் சென்றுள்ளனர். அப்போது கல்பட்டா என்ற இடத்தின் அருகே எதிரே வந்த தனியார் பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டது. இந்த விபத்தில் ஜென்சன் பலத்த காயமடைந்தார். இதில் ஸ்ருதி மற்றும் ஜென்சன் குடும்பத்தினர் சிலர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் ஜென்சன் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்துள்ளார். இது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே குடும்பத்தை இழந்து வாடியவருக்கு வருங்கால கணவர்தான் உறுதுணையாக இருந்தார். தற்போது அவரும் மரணமடைந்திருப்பது ஸ்ருதிக்கு பேரிடியாக விழுந்துள்ளது. இந்த நிகழ்வுதான் ஒட்டுமொத்த கேரள மக்களின் கண்களை குளமாக்கியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஸ்ருதி. அங்கேயே தனது வருங்கால கணவருக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்தியிருக்கிறார். விபத்து காரணமாக படுக்கையில் இருந்து கூட அவரால் எழுந்திருக்க முடியவில்லை. இந்த நிலையில்தான் மருத்துவமனையில் ஜென்சனுக்கு இறுதி சடங்கை செய்திருக்கிறார். இந்த வீடியோ தற்போது வெளியாகி பலரையும் கண்கலங்க வைக்கிறது.